இன்றைக்கி ரொம்ப சூப்பரான கும்பகோணம் தக்காளி கடப்பா தாங்க செய்ய போகிறேன். இது இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுவும் இது குக்கரில் ஒரே ஒரு விசில் வச்சு ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாங்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கோங்கப்பா. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 2 பழம் பழுத்த பழமாக தக்காளி கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெரிய பழமாக தான் எடுத்திருக்கேன். இப்போ அரைச்ச தக்காளியை நான் ஒரு பவுலில் சேர்த்து இதை தனியாக எடுத்து வச்சிடுறேன். இன்றைக்கி இந்த தக்காளி கடப்பா பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்ய போகிறேன். இது தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ அதே மிக்சி ஜாரில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலைக்கு பதில் நீங்கள் முந்திரி கூட ஒரு 5-6 சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 சில் அளவுக்கு தேங்காவை இது போல் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. பாருங்கள், இது போல் நல்லா நெய்ஸாக இருக்கணும். இதை தனியாக எடுத்து வச்சிடுறேன். இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கிறேன். இந்த குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரே ஒரு சின்னதாக ஸ்டார் அனீஸ், கொஞ்சமாக கல்பாசி கொஞ்சமாக சேருங்க, ரொம்ப தேவையில்லை. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, அதை சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் லைட்டாக செவந்து வதங்கி வரட்டும், பச்சை வாசம் போய் வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு லைட்டாக உரலில் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது சின்னதாக ஒரு பீஸ் இஞ்சி, ஒரு 4-5 பற்கள் பூண்டு பற்கள், இதை ரெண்டையும் லைட்டாக உரலில் தட்டி சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் காரத்துக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், மஞ்சள் தூள் கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு மிளகாத்தூள் வேணுமோ அந்தளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் மீடியமாக காரம் வச்சு செய்தால் குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிட்லாம். நான் மீடியமாக தான் காரம் சேர்த்துருக்கேன். இப்போ 2 பழம் தக்காளி பழம் அரைச்சோம் பாருங்கள், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கேன் இதில். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தக்காளியோடைய பச்சை வாசம் போகணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் கொஞ்சமாக சேர்த்துனா போதும், அதிகம் தேவையில்லை. இப்போ இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேங்க. 2ஆக உடச்சி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா தேங்காய் பேஸ்ட் இருக்குது பாருங்கள், அதை ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த கடப்பா குருமா உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். கொதித்து வரும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகும். நம்ம பொட்டுக்கடலாம் சேர்த்துருக்கிறதுனால கொதித்து வரும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகும். அதனால் இன்னும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு கரெக்டாக ஒரு விசில் வச்சுக்கலாம், அடுப்பை மீடியமாக வச்சு. ரொம்ப சூப்பரான கமகமக்கும் கடப்பா குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு விசில் வந்தோடனே ஃபுல்லாக விசில் அடங்கினோடனே திறந்து பார்க்குறேன். வீடே கமகமக்குதுங்க இந்த குருமா. பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளை தூவி கொடுத்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான கும்பகோணம் கடப்பா தக்காளி கடப்பா குருமா ரெடி ஆயிடுச்சு. இதே போல் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக வேறு லெவலில் இருக்கும். இப்போ நான் சுட சுட இட்லிக்கு தான் இதை ஊற்றி சாப்பிட போகிறேன். இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.